ஹாய் வீவர்ஸ், விவி கிங்ஸ் ஆக்டிவிட்டி சமையலில் இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாழைத்தண்டில் உள்ள நாரெல்லாம் எடுத்து நல்லா நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். குட்டி குட்டியாக நறுக்கி இருக்கிறேன். நறுக்கும் போதே பாதி நார் எடுத்துட்டேன் நான். அதனால் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. வாழைத்தண்டில் உள்ள நாரெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஈஸியாகவே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். 50 பாசிப்பருப்பு எடுத்து தண்ணியில் நல்லா அலசிட்டு 3/4 வேக்காடு அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு வெந்திருக்குது போதும். குக்கரில் நறுக்கி வச்சுருக்க வாழைத்தண்டு எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். சின்ன கிளாஸ்க்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். குக்கரை மூடி 2 விசில் வர்ற வரைக்கும் நான் அடிக்க விட்டுக்கிறேன். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வெந்திருக்குது. 2 விசிலே நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. தண்ணியை மட்டும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் வாழைத்தண்டை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவு தேங்காய், 5 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய். நீங்கள் உரப்பு சேர்க்குறவங்களாக இருந்தால் கூட 2 சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன். எல்லாத்தையும் கொரகொரப்பாக நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 4 சின்ன வெங்காயத்தை குட்டியாக நறுக்கியிருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பாசிப்பருப்பு 3/4 வேக்காடா வேக வச்சு எடுத்துருந்தேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ணால் வாழைத்தண்டையும் இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். அரைச்சி வச்ச தேங்காவை இதோட சேர்த்துக்கிறேன். தேங்காயில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்குவோம். அவ்வளோதான், வாழைத்தண்டு பொரியல் ரெடி. ஹெல்த்தியான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.